முருகா சரணம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோவில். அதுதான் இன்னைக்கு சிந்தனை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. சரி, அதனால நம்மளும் திருச்செந்தூர் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. அதுல நாயன்மார்கள் குரு பூஜை எல்லாம் வந்ததுனால அப்படியே ஏதாவது ஒண்ணு வந்து அப்படியே எடுக்க முடியாத மாதிரி போயிடுச்சு. சரி, இன்னைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது செந்தில் ஆண்டவரினுடைய உத்தரவு. சரி, அதனால இன்னைக்கு நம்ம அதை சிந்தனை பண்ண போறோம். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருக்கோவில். இந்த செந்திலாண்டவரினுடைய சிறப்புகளை அருணகிரிநாத பெருமான் எப்படி சொல்றாருன்னா, கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, திருச்செந்தூர் வந்து சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய கைலாயத்திற்கு இணையான ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு பரமபதமாய செந்தில் அப்படின்னு சொல்றாரு திருப்புகழ்ல. அப்ப பரமபதம் அப்படிங்கிறது வைகுண்டத்துல பகவான் விஷ்ணு இருக்கக்கூடிய இடம். அப்ப விஷ்ணு இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு நிகரான ஒரு தலம் எதுன்னு பார்த்தா பூலோகத்துல திருச்செந்தூரா. அதனால வந்து சைவர்களுக்கு கைலாயம், வைணவர்களுக்கு வைகுண்டம், இந்த இரண்டுக்கு நிகரான ஒரு தலம் இந்த பூலோகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்திலாண்டவர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி இந்த திருச்செந்தூரினுடைய பெருமைகளை அருணகிரிநாதர் சொல்றாரு. அப்ப சைவர்களுக்கு நம்ம கோவில் அப்படின்னு சொன்னோம்னா சிதம்பரம் நடராஜர் கோவில சொல்றோம். அது மாதிரி வைணவர்களுக்கு கோவில் அப்படின்னு சொன்னா திருவரங்கம், அரங்கநாத சுவாமி, ஸ்ரீரங்கம் அதை சொல்றோம். அது மாதிரி முருக பக்தர்களுக்கெல்லாம் கௌமார சமயத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கோவில் அப்படின்னு சொன்னாலே அது திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவில் தான் குறிக்கும். அப்படிப்பட்ட கைலாயத்திற்கும் வைகுண்டத்திற்கும் இணையான ஒரு திருத்தலம் தான் இந்த செந்தில் ஆண்டவர் திருக்கோவில். திருச்செந்தூர் அமைந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி. இந்த திருச்செந்தூர் புண்ணிய பூமியினுடைய பெருமைகள் பல இருக்கு. அதுல இந்த செந்திலாண்டவர் திருக்கோவில்ங்கிறது எப்படி அமையப்பட்டிருக்கு, அதனுடைய திருக்கோவில் அமைந்ததற்கான வரலாறு என்ன, முருகப்பெருமான் இங்க எப்படி வந்தாரு, அதெல்லாம் இப்ப அப்படியே படிப்படியா ஒண்ணு ஒண்ணா சிந்தனை பண்ணலாம். முதல்ல இந்த கோவிலினுடைய அமைப்பை வந்து நம்ம பார்க்கணும். செந்திலாண்டவர் பெருமான் வந்து பாத்தீங்கன்னா கடலை நோக்கி பாக்குற மாதிரி இருக்காரு. அறிவியல் ரீதியா ஒரு கருத்து ஒண்ணு சொல்றாங்க, கடற்கரைக்கு அருகாமையில எந்த ஒரு கட்டிடமும் நிலையாக வந்து இருக்காது. ஏன்னா அந்த கடல் உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு அருகாமையில எதுவுமே கட்டடங்களே இருக்காது, எல்லாம் கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து கட்டடங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சு சொல்லியிருக்காங்க. கடலூருக்கு பக்கத்துல எந்த கட்டடங்களும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவு, இருக்கவே இருக்காது. ஆனா நம்ம செந்திலாண்டவர் திருக்கோயிலானது கடலுக்கு மிக 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 அருகாமையிலே இருக்கு. அதாவது கோயில் வாசல்லே கடல். இப்ப நம்ம எல்லாம் வந்து சில திருத்தலங்களுக்கு போயிருப்போம். அதுல வந்து என்னன்னா கோவில, அதாவது அந்த குளத்தை தாண்டி தான் கோயில் உள்ள போகும். கோயில்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம்னா தீர்த்த குளம் இருக்கும். அது எதுக்கு வச்சாங்கன்னா அந்த காலத்துல வந்து குளத்துல குளிச்சுட்டு அப்படியே அந்த சுவாமியை சுத்தமா போய் சுவாமியை தரிசனம் பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது இப்ப நம்ம பார்த்திருப்போம் முடியாது சில கோயில்கள்ல. அதே மாதிரிதான் குளம், அதாவது இது வந்து கோயில்ல இருக்க மற்ற கோயில்கள்ல குளம் இருக்க மாதிரி இங்க கடல் இருக்கும். கடல்ல இருந்து வந்தோம்னா உடனே கோயில் தான், கோயில்ல இருந்து வெளில போனோம்னா அந்தாண்ட கடல். அப்படி ஒரு அமைப்புல இருக்கக்கூடியது செந்திலாண்டவர் திருக்கோவில். அதுதான் முருகப்பெருமானினுடைய ஒரு மகிமை. கடலுக்கு அருகாமையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு அப்படின்னாக்கா அது திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவில் தான். அதே போல முருகப்பெருமானினுடைய 6 படை வீடுகள்ல இது 2வது படை வீடாக திருச்செந்தூர் அமைந்திருக்குது. இது 2வது படை வீடாக அமைந்தாலும் 6 படை, அதாவது இதை தவிர்த்து இருக்க திருச்செந்தூரை தவிர்த்து இருக்கக்கூடிய 5 படை வீடுகளாகட்டும், இல்ல வேற எந்த முருகர் கோயிலா இருக்கட்டும், அதுல எல்லாம் போய் தரிசனம் பண்ணதுக்கான ஒரு பலனை வந்து நம்ம செந்திலாண்டவர் ஒருத்தரை தரிசனம் பண்ணோம்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னா அது நம்ம செந்திலாண்டவருடைய திருக்கோவில் தான். சுவாமி கடலை பார்த்து இருக்கிறார். கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 10 ஏக்கர் பரப்பளவுல இருக்கும்னு நினைக்கிறேன். 10ல இருந்து ஒரு 15 கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம முழுமையாக சுத்தி வர முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, நம்ம முதல்ல இருந்த கோவில்ல வந்து எப்படின்னா நம்ம இறைவனை நல்ல திவ்யமா தரிசனம் பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா,
அது நம்ம கோவிலினுடைய நிர்வாகம் அது மாதிரி HRC டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால சுவாமியை வந்து நம்ம திருப்திகரமாக தரிசனம் பண்றதும் ஒண்ணும் இல்லாம சுவாமியை வந்து வலம் வரவும் ரொம்ப சிரமம். வளம்லாம் வர முடியாது. எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம கோயில வந்து நீங்க முழுசா சுத்தி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த இதுல வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி தரல. அது ஒரு விஷயம். எப்படின்னா, இப்ப சுவாமிக்கு இந்த கோயில்ல வந்து 2 விதமா நம்ம தரிசனம் பண்ண முடியுது. அதெல்லாம் நான் அப்படியே போக போக சொல்றேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, எனக்கு நான் நினைவு தெரிஞ்சு நான் திருச்செந்தூர் போனதுல இருந்து கோவில்ல வந்து ரொம்ப, அதாவது இப்ப மத்த கோவில்ல நம்ம எப்படி முறையாக பிரகாரம் வலம் வந்து சுவாமியை நல்லா தரிசனம் பண்றோமோ, கோவில்ல மற்ற இடங்கள்லாம் சுத்தி பாக்குறோமோ, அது மாதிரி இங்க அந்த அளவுக்கான ஒரு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க வந்து எப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸா தான் நீங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர்றதாகட்டும், மத்த இது எல்லாமே இருக்கட்டும், அப்படி வச்சிருக்கிறாங்க. அது அது தவிர்க்கணும். அது அரசாங்கம் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி செய்யறது கோவில்ல முறை கிடையாது. ஏன்னா பக்தர்கள் கோவில்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு சாமி தரிசனம் பண்றோமோ, அதுக்கு ஈக்குவல் பலன் வந்து என்னன்னா அந்த ஆலயத்தை வலம் வரணும். அந்த சுவாமி அட்லீஸ்ட் கோயில் முழுக்க முடியலனாலும், அதாவது அந்த சுவாமி கர்ப்பகிரகத்துல சுவாமி இருக்காருல்ல, அவரை மட்டுமாவது வலம் வருவ மாதிரியாவது ஒரு இது செஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி தரிசனம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த இறைவனை குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் இங்க செந்திலாண்டவர் ஆலயத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து இறைவன் மேல எந்த தப்பும் இல்ல, பக்தர்கள் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த அதிகார வர்க்கத்தினர் அது மாதிரி நடத்துறாங்க. அதனால கோயில நம்மளால முழுமையா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ப்ராப்பரா கோவில வந்து இப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சிவாலய தரிசன விதி அப்படின்னா என்னன்னு. நம்ம கோயிலுக்கு எப்படி போகணும், எந்த சுவாமியில ஆரம்பிச்சு எந்த சுவாமியில முடிக்கணும், எங்க நமஸ்காரம் பண்ணணும், எப்படி வரணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி இங்க செந்திலாண்டவர் ஆலயத்துல பண்ண முடியல இப்ப இருக்க ஒரு சூழ்நிலை. அதனால கோவில் சரியாக எந்த அளவுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு 10ல இருந்து 15 ஏக்கர் அளவுக்கு ஒரு பரப்பளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது செந்திலாண்டவரினுடைய திருக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு அடுத்தது இந்த செந்திலாண்டவர் எப்படி இந்த கஷேத்திரத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடந்தது. தவறான தகவல். திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கல. இலங்கையில இருக்கக்கூடிய கதிர்காமம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் சூரசம்ஹாரமானது நடந்தது. சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய சேனைகளோட இந்த திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்திருந்தார். அப்ப அங்க வந்து தங்கக்கூடிய ஒரு நேரம். அப்ப சுவாமி அங்க தங்கி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தீர்த்தம், அதாவது தண்ணி தேவைப்பட்டது. அதனால முருகப்பெருமான் தன்னுடைய வில்ல பயன்படுத்தி ஒரு அம்ப செலுத்தி தரையில வந்து பாத்தீங்கன்னா செலுத்தவும் அந்த இடத்துல இருந்து ஒரு நீரூற்று ஒண்ணு உருவாச்சு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாழிக்கிணறு அப்படிங்கிறது. முருகப்பெருமான் திருக்கரங்களால உருவான தீர்த்தம் அந்த நாழிக்கிணறு தீர்த்தம். அதனாலதான் அங்க போய் நீராடி அந்த தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முருகப்பெருமான் அங்க ஒரு நாள் தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில முருகப்பெருமான் சிவபூஜை பண்றாரு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாகம், இப்படி 5 முகங்கள் சிவபெருமானுக்கு. அதோ முகம்னு ஒரு முகம் உண்டு. அது வந்து யாராலையுமே பார்க்க முடியாத ஒரு முகம், உணரத்தான் முடியும் அந்த முகத்தை. அப்படிப்பட்ட அந்த அதோ முகம்ங்கிறது சுவாமிக்கு மொத்தம் 6 முகம். அதனாலதான் சுப்பிரமணிய சுவாமிக்கும் 6 முகம். இறைவனுடைய 6 முகத்துல இருந்து உருவானவர் தான் இவர் வந்து. அந்த ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு ஈசனுக்கு 5 முகங்கள். இந்த 5 முகங்களையும் எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி 5 பூதங்களாக 5 முகங்கள் வந்து செயல்படுது. அதே போல வந்து 5 தொழில்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், இப்படிதான் இருக்கு இல்லையா? இது ஒண்ணு ஒரு முகத்துல சுவாமி வந்து செய்துகிட்டு இருக்காரு. அப்படி முருகப்பெருமான் இந்த 5 லிங்கங்களை உருவாக்கி அந்த 5 லிங்கங்களுக்கும் முருகப்பெருமான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கிற பொழுது தேவர்களினுடைய குரு பிரகஸ்பதி இந்த நவகிரகத்துல வடக்கு நோக்கி மஞ்சள் வஸ்திரம் கட்டி இருப்பாரு. நவகிரகத்துல வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரே கிரகம் அவர் மட்டும்தான். அதே மாதிரி மஞ்சள் வஸ்திரம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு கிரகமும் அவர் மட்டும்தான். அவர் வந்து முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ வந்து தேவர்கள் எல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. முருகருடைய சேனைகள், வீரபாகு அவர்கள் கூட எல்லாரும் பின்னாடி இருக்கிறாங்க. அதுக்கு முருகப்பெருமான் மட்டும் சிவபூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த அவர் பூஜை பண்ற அந்த அழகை பார்த்துட்டு முருகா அப்படின்னு சொல்லி இவர் வந்து பிரகஸ்பதி வந்து கூப்பிட்டாரா. இவர் வந்து முருகருடைய அந்த சிவபூஜை செய்யற அழகுல வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான உருகி வந்து முருகா அப்படின்னு கூப்பிட்டோடனே முருகப்பெருமான் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, திரும்பி தேவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சு போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பூவை வந்து கையில எடுத்து சுவாமிக்கு போடலான்னு வந்தாரா. அப்படியே வந்து ஏற்றிட்டாராம் கீழே இருந்து. ஏதோ தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, பிரச்சனை வந்துருச்சு போல் இருக்கு, அதனாலதான் முருகான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்தாராம். வந்து பார்த்தா வந்து இந்த மாதிரி சொல்றாரு,
அப்பதான் முருகப்பெருமான் கிட்ட வந்து பிரகஸ்பதி கேட்கிறாரா, நீங்க வந்து சுரரை சம்ஹாரம் பண்ணி எங்க எல்லாருக்கும் விடிவு காலத்தை கொடுத்துருக்கிறீங்க, அதனால நீங்க வந்து இதே இடத்துல இந்த கோலத்திலேயே எங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் முருகப்பெருமானும் சரி அப்படின்னு சொல்லி சம்மதிச்சாரு. அந்த முருகப்பெருமான் பூஜை பண்ண அந்த 5 லிங்கங்கள் தான் இன்னைக்கு பிரதானமா முருகப்பெருமானுக்கு பின்னாடி இருக்கு. அந்த லிங்கங்களை இன்னைக்கு யாருமே பாக்குறதுக்கு அலோவ் பண்றது இல்லை. முன்னாடி எல்லாம் அதுக்கு 5 ரூபா டிக்கெட் கொடுத்தாங்க. 5 ரூபா டிக்கெட் வாங்கினா நம்ம பஞ்சலிங்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை டோட்டலா நிறுத்திட்டாங்க. பஞ்சலிங்க தரிசனம் அலோடு உண்டு. யாருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப விவிஐபி பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஹெச்ஆர்சில நல்ல ஒரு லெவல்ல இருக்கிறவங்க சைன் போட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு மாத்திரம், எம்எல்ஏ எம்பிஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, கலெக்டர், அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பஞ்சலிங்கம் போய் பார்க்கலாம். நம்மள மாதிரி மக்கள், சாதா மக்கள் பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிர்வாகம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான் நடக்குது. அந்த பஞ்சலிங்கத்தை ஏன்னா முருகப்பெருமான் கையால பூஜை பண்ண லிங்கம் இல்லையா, அதனால அதை வச்சு அதுக்கு அடுத்தது முருகப்பெருமான் எப்படி பிரகஸ்பதிக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னாக்கா, சிவலிங்கத்துக்கு பூவை போட போனாரு, அர்ச்சனை பண்ண போனாரு. இவர் முருகான்னு கூப்பிட்ட உடனே டக்குன்னு ஏஞ்சி வந்துட்டாரு இல்லையா. அப்போ முருகப்பெருமான் கையில ஒரு பூ ஒண்ணு இருக்குது. அதாவது அந்த பூ வந்து குறிஞ்சி மலர் அப்படிம்பாங்க. அதாவது 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய மலர் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த பூவோடைய வந்துட்டாரு. அதனால அப்படியே முருகரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகமாக படிச்சாங்க. தேவலோக சிற்பியான மயனை கொண்டு பிரகஸ்பதியால படிக்கப்பட்ட செந்திலாண்டவர் விக்கிரகம் வச்சு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முதல் கோவில் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவான், வியாழ பகவான் அவர் மூலியமாக திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலானது கட்டப்பட்டது. அப்ப அந்த கோவில் கொஞ்சம் சிறிய அளவுல தான், அதாவது கோவில் கருவறை இந்த மாதிரியான இது மட்டும் கட்டியிருந்தாங்க. இதுதான் வந்து சுவாமி வந்து செந்திலாண்டவர் இங்க கோவில் வந்ததுக்கான வரலாறு, கோவில் எழுப்பப்பட்ட விதம். அதற்கு அடுத்தபடியாக காலங்கள் போக 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 இதெல்லாம் யுகத்துக்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராமாவதாரத்துக்கு முன்பு நடந்தது இதெல்லாம். ஏன்னா ராமாவதாரத்திலே குமார சம்பவம் வரும். அதனால அதற்கு முன்பு நடந்த ஒரு இது அப்படின்னாக்கா இது முதல் யுகம், கிருதயுகத்துல நடந்த சதுர்யுகமாக இருக்கக்கூடிய கோவில் செந்திலாண்டவர் கோவில். அது நாளடைவுல பல மாற்றங்கள் நிறைந்து அதுக்கு அடுத்தது இப்ப கலியுகத்துல ஒரு 5 நபர்கள் சேர்ந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க அந்த கோயிலுக்கு. அதாவது கோயிலை கட்டுனது பிரகஸ்பதி குரு. அதற்கு பிறகு காலங்கள் போக 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 திருப்பணிகள் நடந்தது. அப்ப திருப்பணிகள் பொழுது இந்த மண்டபங்கள் போடுறது, மற்ற இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், கொடிமரம் வைக்கிறது, அதுக்கடுத்து பிரகாரம் வர்றது, கோபுரம், ராஜகோபுரம் கட்டுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒரு 5 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஆண்டிகள்லாம் சேர்ந்து மடம் கட்டின கதைன்னு ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. அந்த பழமொழி உண்மையானது எங்கன்னா நம்ம திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவில்ல தான். 5 சன்னியாசிகள் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மடம் கட்டினாங்க. அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி, வள்ளிநாயகம் சுவாமி, சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு 5 சன்னியாசிகள் சேர்ந்து ஒரு மடம் கட்டின மாதிரி இந்த செந்திலாண்டவர் திருக்கோவில புதுப்பித்து திருப்பணிகள் செய்தார்கள். அதுல எப்படின்னா முதல்ல முருகப்பெருமான் வந்து இவங்க இந்த சன்னியாசிகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்து சொல்றாங்க என்னன்னா, இது மாதிரி கோவிலுக்கு திருப்பணி பண்ணி கோவிலை வந்து புனர் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு கனவுல. அப்போ போயிட்டு அவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா, நாங்களோ வந்து சன்னியாசி, நாங்களே அடுத்த வேளை சாப்பாடு யாரு கொடுப்பாங்கிறத எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஆள், எங்களை போய் வந்து நீங்க அந்த மாதிரி வந்து செய்யுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து முருகப்பெருமான் சொன்னாங்க, நீ ஆரம்பிங்க, எல்லா தண்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்களாம் அந்த கோவில் திருப்பணிய. அப்ப வந்து ஒரு நாள் முருகப்பெருமான் கனவுல வந்து சொன்னார், இது மாதிரி ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊர், கரெக்டா திருச்செந்தூர்ல இருந்து 28 கிலோமீட்டர். அந்த ஊர்ல ஒருத்தர் பேரை சொல்லி இது மாதிரி இவரை போய் பாருங்க, அவர் வந்து பணம் கொடுப்பாரு, அவர் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொன்னார். சரி இவர் சொல்லிட்டாரு முருகப்பெருமான், நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த யார முருகர் சொன்னாரோ அவரை போய் தேடி கண்டுபிடிச்சி இது மாதிரி வந்து முருகப்பெருமானுக்கு கோயில் வந்து திருப்பணி பண்றோம், நீங்க முருகப்பெருமான் உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி திருப்பணிக்கு வேண்டியதை வாங்கிக்க சொன்னாரு அப்படின்னோடனே அவர் வந்து ஒரு உப்பு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து சொன்னாரா, இந்த 2 மூட்டை கல் உப்பு இருக்கு, அதை அப்படியே முருகருக்கு தான், நீங்க அதை எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு ஒண்ணு. சரி இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான், முருகர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசிகள் வந்து இந்த உப்பு மூட்டையை எடுத்துட்டு வந்து திருச்செந்தூர் கோவில்ல வச்சுட்டு நைட்டு அங்கேயே படுத்துட்டாங்களாம்.
நைட்டு வந்து முருகப்பெருமான் கனவுல சொல்றாரா, நான் சொன்ன மாதிரியே உப்பு வாங்கிட்டு வந்துட்டீங்களா, காலையில அந்த மூட்டையை திறந்து பாருங்க, திருப்பணி சூப்பரா நடக்கும் அப்படின்னாராம். காலையில அந்த மூட்டையை திறந்து பார்த்தா 2 உப்பு மூட்டை முழுக்க வைரக்கற்களாக இருந்ததாம். அதை வச்சு ரொம்ப பிரமாதமாக சீரும் சிறப்புமாக பண்ணாங்க இந்த கோவில் திருப்பணியை. இந்த 5 பேர்ல 3 பேருக்கு திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, ரொம்ப பக்கம் ஜீவசமாதி இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூவர் சமாது அப்படின்னு சொல்லுவோம். செந்திலாண்டவர் திருக்கோவில் இருந்து நேரா போனோம்னா, அதான் சொல்ற மாதிரி ஒரு 2 தெரு நடக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், அதிகபட்சம் அவ்வளவுதான். இந்த மூவர் சமாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து என்னன்னா ஆறுமுக சுவாமி, மௌன சுவாமி, காசி சுவாமி, இந்த 3 சுவாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மூவர் சமாதில, அதாவது திருச்செந்தூர் செந்திலாண்டவர்கள் வந்து ரொம்ப பக்கத்துல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வள்ளிநாயகர் சுவாமிக்கு திருச்செந்தூர் கோயில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அப்புறம் இன்னொரு சுவாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கு. திருச்செந்தூர்ல இருந்து 28 கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா, ஸ்ரீவைகுண்டம் அந்த ஊர்ல இருக்கு. ஆனா இந்த 5 சமாதியும் நம்ம சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த 5 சமாதிகளையும் சேவிக்க இயலாதவர்கள் குறைந்தபட்சம் மூவர் சமாதியாவது நம்ம வந்து தரிசனம் பண்ணணும். மூவர் சமாதி தரிசனம் பண்ணாம செந்திலாண்டவரை தரிசனம் பண்ணினா பலன் கிடையாது. அது ஒரு வழக்கு உண்டு. இவர்கள் சேர்த்து திருப்பணி பண்ணி இந்த கோவில ரொம்ப சிறப்பா வந்து கட்டியிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஒரு திருக்கோவில்ல ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னாக்கா உற்சவர். உற்சவர்னு உடனே நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம், சரி ஒரு உற்சவர் மூர்த்தி இருப்பாரு, முருகப்பெருமான் வள்ளி தேவியானையோட இருப்பாரு. அதுதான் கிடையாது. இந்த கோவில்ல மாத்திரம்தான் 4 உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க. மொத்தம் 4 உற்சவ மூர்த்திகள். பிரதான உற்சவ மூர்த்தி பெயர் ஜெயந்திநாத். அவருடைய ஒரு பெருமைகளை இப்ப பார்ப்போம். ஜெயந்திநாதரை முழு தங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு டச்சுக்காரர்கள்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1600 அந்த காலகட்டத்துல, அதாவது இந்தியாவுல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா முகலாயர் ஆட்சி நடந்த போது இவர்கள் வந்து அப்பெல்லாம் மராட்டியர்களே வராத, மராட்டிய ஆட்சி வராத ஒரு சமயம், முகலாயர் ஆட்சி நடந்துகிற பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த டச்சுக்காரர்கள் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது செந்திலாண்டவர் நல்ல, அதாவது ஜெயந்திநாதர், இவர் வந்து நல்ல, இவர் தான் பிரதான உற்சவர், இவர் வந்து ரொம்ப நல்ல அலங்காரத்துல இருந்தோடனே சரி முழுக்க தங்கம் போல் இருக்கு, இதை நம்ம எப்படியாவது எடுத்துட்டோம்னா நம்ம லைஃபே வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அன்னைக்கு ராவோட ராவா கோயில உடைச்சு மற்ற கோயில்ல இருக்க பல பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்தி ஜெயந்திநாதரை வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போன உடனே என்ன ஆச்சுன்னா கடல்ல வச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஜெயந்திநாதரோட சேர்ந்து வேற ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய நடராஜர் விக்கிரகத்தையும் கொள்ளை அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போன உடனே என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு மிகப்பெரிய சூறாவளி மாதிரி வந்து அப்படியே கப்பலே வந்து இவங்கெல்லாம் உயிர் பிழைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது மாதிரிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சரி இப்போ நம்ம போகணும் அப்படின்னாக்கா எடை கம்மியா இருந்தாதான் நம்மளால போக முடியும். அப்ப எடை கம்மியா இருக்கணும்னா இருக்கிறதுலயே வெயிட் எதுன்னு பார்த்தா இந்த நடராஜரும் ஜெயந்திநாதரும் தான் வெயிட். பாக்கி எல்லாம் இவங்க எல்லா இடத்துலயும் கொள்ளையடிக்கிற அந்த நகை இந்த இதெல்லாம் தான் இருக்கும். சரி இதை இப்ப இந்த ஜெயந்திநாதரை தூக்கி போட்டுடலாம், தூக்கி போட்டோம்னா நமக்கு உயிர் தான் முக்கியம், இது நம்ம எப்பனாலும் கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இவங்க திருப்பி கோயிலுக்கும் வர முடியாது, கோயிலுக்கும் வந்து வைக்க முடியாது, அதுக்குள்ள மாட்டிப்பாங்க. அதனால சரி இதை தூக்கி போட்டுடலான்னு நடுக்கடல்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜெயந்திநாதரையும் நடராஜரையும் தூக்கி போட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. அப்போதைக்கு ட்ரஸ்டி வந்து பாத்தீங்கன்னா வளையப்ப பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரஸ்டியாக இருந்தார். அவருடைய நிர்வாகத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சாப்பிடாம கொள்ளாம இருந்து பல போராட்டங்களுக்கு பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயந்திநாதன் அவருடைய கனவுல போய் இது மாதிரி நீ கடல்ல நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இருக்கிறதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கருடன் பறக்கும், அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் முதற்கும் ஒரு பூமாலை இருக்கும், அந்த இடத்துக்கு கீழே குதிச்சு அப்படின்னாக்கா நான் இருப்பேன், நீ என்னை எடுத்துக்கோ அப்படின்னு முருகப்பெருமான் கனவுல வந்து சொல்றாரு. உடனே இந்த ட்ரஸ்டியும் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் சொன்ன மாதிரியே நேரா கப்பல்ல எடுத்துட்டு அங்க போய் நம்ம ஆட்களோட போய் பாக்குறாரு. போய் பார்த்தா அதே மாதிரி இடம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல இந்த இவர் கூட கூட்டிட்டு போனவங்க எல்லாம் கீழே விழுந்து தேடுறாங்க, கிடைக்கல. என்னடா இது, இவங்க எல்லாம் தேடி கிடைக்கலையே. ஆனா முருகர் சொன்ன மாதிரி மேல கருடன் வட்டம் எடுத்து எலுமிச்சம்பழம் இருக்குது, மாலை இருக்கு, ஆனா உள்ள சாமியை காணுமே, என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். உடனே இவர் வந்து சொல்றாரு, யோசிப்பாரு, ஆஹா முருகப்பெருமான் என்ன சொன்னாரு, நான் இங்க இருக்க நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு தானே சொன்னாரு, நம்மளதான் எடுக்க சொன்னாரு, இவங்களை இறக்குனது நம்ம தப்பு போலன்னு சொல்லிட்டு இவரே வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டியை கீழே குதிச்சு அதுக்கப்புறம் அந்த ஜெயந்திநாதர் விக்கிரகத்தை எடுத்தாரு. எடுத்து அதை போய் திரும்ப புனர் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி
ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் இதை செஞ்சாருல்ல, இவர் ஞாபகார்த்தமாக முருகப்பெருமான் இவருக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. என்னன்னா, ஒரு உற்சவம் நடக்கிற போது ஆவணி மாசத்துல இந்த பச்சை சாத்தி உற்சவம், சிவப்பு சாத்தி உற்சவம்லாம் நடக்கும். அப்போ வந்து இவருக்காக ஒரு மண்டபம் வந்து அந்த மண்டபத்துல ஒரு இடம் இவருக்காக ஒண்ணு உண்டு. அந்த இடத்துல இவர் முருகப்பெருமான் வந்து ஜெயந்திநாதர் வந்து இவருடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. அங்க அவருக்கு மண்டகப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு ஒன்று. இது நடந்தது 1600 வாக்குல. நம்ம 1800கள் வரும்பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு திருச்செந்தூர் செந்திலாண்டவர் தான் பிரதான தெய்வம். திருச்செந்தூர் செந்திலாண்டவர்கிட்ட மணி அடிச்சாங்கன்னா, உச்சிகால மணி அடிச்சாங்கன்னா, அது அப்படியே தொட்டு 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 வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு போய் சேருமா, வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கிற அரண்மனைக்கு போய் அந்த மணியினுடைய ஓசைக்கு போய் சேருமா. அது மாதிரி அந்த இது வச்சிருந்திருக்கிறாங்க. அதாவது திருச்செந்தூர்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் அந்த மணி மண்டபம் வச்சு மணி அடிப்பாங்களாம். அது வந்து இவருக்கு போய் சேருமா. அங்க செந்திலாண்டவருக்கு உச்சிகாலம் ஆச்சுன்னா தான் இவர் வந்து மதிய சாப்பாட்டுக்கே உட்காருவாங்க. அந்த மாதிரி தீவிரமான பக்தர். எப்பயும் இருந்த மண்டபத்தோட இவர் புதிதாக ஒரு திருப்பணி பண்ணி ஒரு மண்டபம் கட்டியிருந்தார். கட்டிட்டு என்ன பண்ணாரு, இனிமேட்டு வந்து அந்த மலையப்ப பிள்ளையோடைய இதுல எல்லாம் வந்து சுவாமியை வைக்க வேணாம், நான் புதுசா மண்டபம் கட்டியிருக்கேன், இந்த மண்டபத்துல வந்து சுவாமியை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னாராம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்ப அந்த தேசத்தை அந்த பகுதி ஆண்டு கொண்டிருந்த மகாராஜா, அவர் பேச்சுக்கு யார் மறு பேச்சு பேசுறதுன்னு சொல்லிட்டு சரி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களாம். ஆனா செந்திலாண்டவருடைய திருவிளையாடல், சுவாமி வந்து ஜெயந்திநாதர் வெளில வராரு. வெளியில வந்த உடனே அந்த எப்பயும் அந்த அந்த மலையப்ப புள்ள மண்டபத்துக்கிட்ட வைப்பாங்கல்ல, அதுக்கு கிட்ட வர வரையும் நல்லா இருந்தது. அது கிட்ட வரும்போது எங்க இருந்துதான் வந்ததுன்னே தெரியலையா, ஒரு சூறாவளி மாதிரி ஒரு காத்து ஒண்ணு வந்துச்சா. இருக்கிறவங்க ஏன்னா அது கடற்கரை பிரதேசம், மண் அதிகமா இருக்கும். இருக்கிற எல்லாரு மேலேயும் மண் அள்ளி தெளிச்சுட்டு போச்சா. எல்லாரு கண்ணுலயும் மண் விழுந்து யாராலையுமே கண்ணு திறக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியலையா. அப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணது என்னன்னா, எங்க சுவாமி பக்கத்து மண்டபம் எந்த மண்டபம் இருக்கோ அந்த மண்டபத்துல சாமியை வைக்கிறது, அங்க வச்சு பூஜை மண்டபப்படி பூஜை பண்றது. ஏன்னா இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா யாருக்குமே கண்ணு தெரியல, எல்லாரு கண்ணுலயும் மண்ணு விழுந்திருக்கு, இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த பக்கத்துல இருக்க மண்டபத்துல வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பார்த்தா அதுதான் அந்த பழைய கிறிஸ்டி மலையப்போக்குள்ள மண்டபமா. எந்த மண்டபத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் வைக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதே மண்டபத்துல தான் ஜெயதிநாதர் அமர்ந்திருந்தார். ஏன்னா அப்பதான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு புரிஞ்சுதான் இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எதுவுமே வந்து ஜெயந்திநாதர்கிட்ட வந்து சுவாமிகிட்ட பலிக்காது, சுவாமி என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுல இருந்து என்ன சொன்னாரா, இது எப்பயும் போல நடக்கட்டும், இதை வந்து மாத்த வேணாம் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மனே சொல்லிட்டு போனதாக ஒரு இது. இதெல்லாம் ஜெயந்திநாதரினுடைய பெருமைகள். இவர் தான் பிரதான சுவாமி. இவர் வந்து எங்க இருப்பாருன்னா, சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்பொழுது இவரை வந்து அதாவது நீங்க உள்ளுக்குள்ளார போகும்போதே நமக்கு வலது புறத்துல தனி சன்னதியில இருப்பாரு ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவர் முதல் உற்சவர். இவருக்கு முன்னாடி ஒரு உற்சவர் இருப்பார் சண்முகர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் நித்தியப்படி இந்த தங்கத்தேர் இருக்கு இல்லையா, அந்த தங்கத்தேர்ல டெய்லி தங்கத்தேர் உண்டு முருகருக்கு. செந்திலாண்டவருக்கு தினமும் மாலை வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தேர் வந்து பூஜை நடக்கும். தங்கத்தேர் வந்து கோவில் பிரகாரத்தை மட்டும் வளம் வரும். அதுக்கு வந்து 3000 ரூபாய் கட்டணும். 3000 ரூபாய் கட்டணம்னா நம்ம முருகப்பெருமானுடைய தங்கத்தேரை இழுக்கலாம். ஆனா அதுக்கும் இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்லாம், அந்த டிக்கெட் வாங்கணும், அது அவங்க நம்ம சொல்ற டேட்டுக்கு அவங்க அங்க யாரும் இல்லாம இருக்கணும், அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அதுல வரவர் சண்முகர்னு சொல்லிட்டு அவர் இவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே இருப்பார். அதுக்கு அது தனி சன்னதி சண்முகர். அதுக்கு அடுத்தது திருச்செந்தூர் மூலவர் இருக்காரு இல்லையா, சுப்பிரமணிய சுவாமி, அவர் தான் செந்திலாண்டவர் அப்படின்னு சொல்றோம். அந்த செந்திலாண்டவருக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன சைஸ்ல செந்திலாண்டவர் போலயே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குமரவிடங்கரும், இன்னொருத்தர் வந்து அலைவாய் பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 2 உற்சவர்கள். இவர்கள் முருகர்களுடைய பக்கத்திலேயே கர்ப்ப கிரகத்துல செந்திலாண்டவருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியவர். குமரவிடங்கர் ஒருத்தர், அலைவாய் பெருமான் ஒருத்தர், மூலவர் செந்திலாண்டவர், சுப்பிரமணிய சுவாமி. இது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய திருச்செந்தூர். அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய பிற சன்னதிகள். நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, இந்த 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு போனாதான் சில சன்னதிகள் எல்லாம் நம்மளால தரிசனம் பண்ண முடியும். இலவச தரிசனத்துல போகும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா போறது ஒரு வழியா இருக்கும், வர்றது ஒரு வழியா இருக்கும். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்மள இது பண்ணி விட்டுருவாங்க. சில சன்னதிகளை நம்மளால வந்து பார்க்க முடியாது இந்த இலவச தரிசனத்துல போகும்போது. அதனால நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவில்ல இருக்கக்கூடிய சில சன்னதிகளை நம்ம வந்து பார்க்கலாம்.
பார்க்கலாம் என்னென்ன சன்னதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல முருகப்பெருமானுக்கு உடைய சகோதரரான விநாயகருக்கு ஒரு தனி சன்னதி ஒண்ணு இருக்கு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அதி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இது விநாயகர் சன்னதி. ஏன்னா எடுத்த உடனே நம்ம பார்க்கறது விநாயகர் தான் பார்க்கணும். அதனால நம்ம விநாயகர் சன்னதியை முதல்ல பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி குரு அவர் பூஜை செய்த அவருக்கு அனுகிரகம் பண்ண மேதா தட்சிணாமூர்த்தி. இந்த இதுலதான் பல பேர் தப்பு பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேதா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமான். அவர் வந்து அம்பாளோட அம்பாளை பக்கத்துல அமர்ந்த நிலையில இருப்பார். ஏன்னா தட்சிணாமூர்த்தினாலே நம்ம வந்து சுவாமி வந்து தனியா இருக்கிற கோலத்தை தான் நம்ம பார்த்துப்போம், அம்பாள் இல்லாம சுவாமி மட்டும் இருக்கிற மாதிரி. ஆனா இந்த மேதா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வெகு சில இடங்கள்ல மட்டுமே இருப்பார். அதுலயும் இந்த திருத்தலங்கள்ல பிரகஸ்பதி குருவுக்கு அனுகிரகம் பண்ணுவார். நல்லா தெரிஞ்சீங்க, நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானே இவரை பூஜை பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு அனுகிரகம் பண்ண மேதா தட்சிணாமூர்த்தி சன்னதி உண்டு. அவரை நம்ம தரிசனம் பண்ணணும். பிரகஸ்பதிக்குன்னு தனி சன்னதி கிடையாது. அதற்கு அடுத்தது சனீஸ்வரனுக்கு ஒரு சன்னதி, பைரவருக்கு ஒரு சன்னதி, நடராஜ பெருமானுக்கு அம்பாலோட ஒரு தனி சன்னதி ஒண்ணு உண்டு, அருணகிரிநாத பெருமானுக்கு தனி சன்னதி. அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வள்ளி அம்பாளுக்கும் தேவசேன அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டு. அதற்கு அடுத்தது இந்த ஆலயத்துல ரொம்ப பிரதானமாக, அதாவது மூலவர் சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு இல்லையா, அவருக்கு ஈக்குவலான ஒரு பவர் உள்ள ஒரு சுவாமி. இப்ப எல்லா ஆலயத்திலுமே மூலவருக்கு இணையான ஒரு சுவாமியை வந்து நம்ம உற்சவர் தான் சொல்லுவோம். வேற எந்த சுவாமியும் நம்ம மூலவருக்கு இணையான சுவாமியாக நம்ம கருதுறது இல்லை. ஆனா இந்த செந்திலாண்டவர் திருக்கோவில்ல மூலவர் செந்திலாண்டவருக்கு இணையாக ஒரு சன்னதி உண்டு, ஒரு இணையான ஒரு சக்தி உள்ள ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னாக்கா அது எதுனா சத்ரு சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி ஒண்ணு உண்டு. அதாவது முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வந்து சம்ஹாரம் பண்ணினார். அது என்ன கோலத்துல இருக்கோ அது மாதிரி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக சுவாமி வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இருப்பார். அதனாலதான் அவரை வந்து சத்ரு சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடியே இருக்கும். இதை நீங்க வந்து 100 ரூபா டிக்கெட் எடுத்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு தரிசனம் பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு. இலவச தரிசனத்துல போனா அது இப்படி போய் இப்படி வர மாதிரி இருக்கும். அதனால அதுல வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிறது கேரண்டியா சொல்ல முடியாது, அது சரியா வராது. அப்படி இந்த சத்ரு சம்ஹாரமூர்த்தி சன்னதி ரொம்ப பிரதானம். ஆக்சுவலா செந்திலாண்டவருக்கு எந்த அளவுக்கான அந்த ஒரு சக்திகள் இருக்குதோ அதே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம சத்ரு சம்ஹாரமூர்த்திக்கும் உண்டு. அதனால இங்க அவரும் ஒரு மூலவருக்கு இணையானவர், அவரும் ஒரு மூலவர்னே சொல்லலாம். இந்த பிரதான பூஜைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சத்ரு சம்ஹாரமூர்த்திக்கு ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதனால அவசியம் பார்க்க வேண்டிய சன்னதி செந்திலாண்டவரை பார்த்துட்டு இவரையும் நம்ம வந்து பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து வள்ளி தேவசேனா அம்பாளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி சன்னதிகள் உண்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கொடிமரம், எல்லா ஆலயத்திலையும் கொடிமரம் இருக்கும். அது என்ன இந்த ஆலயத்துல மட்டும் ஒரு சிறப்பு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. இந்த ஆலயத்திற்கு கொடிமரம் வருவதே வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த ஆலயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடிமரமானது கிடைச்சிது. அது எப்படி அப்படின்னாக்கா, இந்த ஒரு ஆலயத்துல 21 தேவதைகள் இந்த கொடிமரத்துல ஐக்கியமாகி இருக்கிறாங்க. அதாவது 21 தேவதைகள் அடங்கிய ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்துல 21 தேவதைகளுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம இவங்க எல்லாருக்கும் முதல்ல பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜை நடத்துற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து செய்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த திருத்தலத்தினுடைய கொடிமரம். இந்த திருத்தலத்துல ரொம்ப முக்கியம் இந்த கொடிமர தரிசனம். இப்ப இவ்வளவு தாங்க வந்து பாத்தீங்கன்னா சன்னதிகள். திருச்செந்தூர் கோவிலினுடைய நிர்வாகத்தினுடைய காரணமாக நம்மால முறையான ஒரு தரிசனம், அதாவது என்னன்னா ஒரு ப்ராப்பரான வே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதாவது கோயில்ல போனோம்னா முதல்ல இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணி கொடிமரத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் பிரதானம். இது எந்த கோவிலா இருந்தாலும் முதல்ல போனோம்னா சுவாமியை விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு செந்திலாண்டவர் திருக்கோயிலும் சண்டிகேஸ்வரர் உண்டு, அது ஒண்ணு. அதே மாதிரி சயன திருக்கோலத்துல பெருமாள் இருப்பாரு நம்ம செந்திலாண்டவர் திருக்கோவில்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி வரணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
முறை. ஆனா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய காரணமாக நம்மளால சரியான ஒரு முறையில நம்ம தரிசனம் பண்ண முடியல. அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு அமைந்ததோ அந்த வாய்ப்புல நீங்க தரிசனம் பண்ணீங்க, வேற வழி கிடையாது. இதுதான் இந்த கோவிலினுடைய ஒரு இதுன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது, இப்ப இந்த கோவில்ல வந்து 2 விதமான தரிசனங்கள் உண்டு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இலவச தரிசனம். அது எல்லா கோவில்லயும் உண்டு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்னு சொல்லிட்டு ₹100 டிக்கெட். அந்த ₹100 டிக்கெட் எடுத்துட்டு தரிசனம் பண்றது. அதுக்கு அடுத்தது 3வதாக ஒரு வழி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, ஆஹ் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி இந்த காவடி எடுத்துட்டு வரவங்க, பால் குடம் எடுத்துட்டு வரவங்க, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத யாத்திரையாக விரதம் இருந்து வரவங்க, இது மாதிரி மாலை அணிந்து விரதம் இருந்து வரவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தனி வழி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதுவும் டிக்கெட் எல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க பாட்டு நேரா போயிடலாம். இந்த 60 வயதுக்கு மேல் உட்பட்டவர்கள் மட்டும் போற மாதிரி இருந்ததுன்னா ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க. அந்த ஆதார் கார்டை செக் பண்ணி அதுல வயசு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள விடுவாங்க. இப்படி வந்து இந்த முருகப்பெருமானுடைய கோவில் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது வழிகள். சரி, இப்ப செந்திலாண்டவர் கோவில்ல நம்ம எப்படின்னா எங்க போறது அப்படின்னாக்கா, நம்ம தமிழகத்துல இருந்து எங்க இருந்து போனாலும் வந்து நம்ம திருச்செந்தூர் ஈஸியா வந்து போயிடலாம். உங்களுக்கு ரொம்ப இது வேணும் அப்படின்னாக்கா திருநெல்வேலியில இருந்து 1 மணி நேரம் தான் வந்து நம்ம திருச்செந்தூர் கோவில். அதனால நீங்க திருநெல்வேலி போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அங்க இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து எங்க எப்போனாலும் நம்ம திருநெல்வேலி போயிட முடியும். அதுல இருந்து நீங்க திருச்செந்தூரை ஒரு மணி நேரத்துல நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம், போய் சேர்ந்துடலாம். இப்ப நம்ம செந்திலாண்டவர் திருக்கோவில்ல நமக்கு என்ன செய்யுது? இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று இருக்கும். நம்ம முதல்ல நாழி கிணறுல குளிக்கிறதா, அடுத்து கடல்ல குளிக்கிறதா, இல்ல முதல்ல கடல்ல குளிக்கிறதா, இல்ல நாழி கிணறு? இந்த டவுட். முதல்ல நம்ம குளிக்க வேண்டியது நாழி கிணத்துல குளிக்கணும். அதற்கு அடுத்தது கடல்ல குளிக்கணும். கடல்ல குளிச்ச பிறகு வேற எங்கேயும் போய் குளிக்க கூடாது. சில பேர் வந்து கடல் தண்ணி ஒரு மாதிரி உப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல திரும்பி வந்து நம்ம தங்கியிருக்கிற இடத்துல வந்து குளிப்பாங்க. அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. நாழி கிணறுல குளிச்சுட்டு அதுக்கு அடுத்தது கடல்ல குளிக்கணும். கடல்ல குளிச்சுட்டு நம்ம வந்து நம்ம தங்கியிருக்கிற இடத்துல வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு போலாம். முதல்ல நம்ம போக வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா தூண்டுகை விநாயகர். அதெல்லாம் அந்த வரலாறுலாம் சொன்னோம்னா அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே போகும் நேரம். அது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப இது போர் அடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால சிம்பிளா முடிச்சிடறேன். தூண்டுகை விநாயகர் கோயில்ல போய் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அங்க இருந்து நேரா மூவர் சமாதி போகணும். இது எல்லாமே பக்கம் தாங்க. செந்திலாண்டவர் ஆலயத்துல இருந்து எல்லாமே பக்கம் தான். நடக்கிற தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் ஒரு தெருக்குள்ளதான் இருக்கும். துண்டுகை விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு மூவர் சமாதிக்கு போய் தரிசனம் பண்ணுவோம். மூவர் சமாதிக்கு போய் அந்த 3 பேரையும் தனித்தனியா இருப்பாங்க. அவங்க சன்னதியில போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிடமாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு இடத்துல ஓரமா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுங்க போதும். அந்த தியானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரா உள்ள வந்தோம்னா நீங்க ₹100 டிக்கெட்டோ இலவச தரிசனமோ உங்களுக்கு எது சௌகரியமோ பாத்துங்க. ₹100 டிக்கெட் எடுத்து போனீங்கன்னா இந்த சன்னதிகள் எல்லாம் பார்க்கலாம். சத்துரு சமகாரமூர்த்தி, வள்ளி தேவசேனா, இந்த மாதிரி சன்னதிகள் எல்லாம் பார்க்கலாம். இலவச தரிசனத்துல போனோம்னா சத்துரு சமகாரமூர்த்தி சன்னதி எல்லாம் பார்க்க முடியாது. இப்படியே போயிட்டு இப்படியே வந்து இப்படியே வெளில வர மாதிரி வந்துடும். அதனால நீங்க அது பாத்துங்க. அது எப்படியோ அது உங்களுடைய சௌகரியம். நம்ம கோயில்ல எந்தெந்த சன்னதி எல்லாம் பார்க்கணும், என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா, இந்த கோவில்ல சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு திருப்பி வந்து அதாவது மூவர் சமாதி தரிசனம் பண்ணிட்டு செந்திலாண்டவர், உற்சவர், இவங்களெல்லாம் வெள்ள திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வெளில வர வேண்டியது. இதுதாங்க ப்ராப்பரான தரிசன வழி. இப்ப நம்ம போயிட்டு வந்த ஒரு சிறப்பு அனுபவத்தை சொல்றேன். எப்பயுமே நம்ம செந்திலாண்டவர் ஆலயம்னாலே நமக்கு ஒரு அலாதி ஒரு பிரியம். அது என்னமோ தெரியல, ஒருத்தருக்கு ஒரு சில கோவில்கள் பிடிச்சிருக்கும். அதுல வந்து எனக்கு கோவில் நிர்வாகத்தை சுத்தமா பிடிக்கலனாலும் எனக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் என்னுடைய ஒரு திருக்கோவில எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கோவிலா அது மாறிடுச்சு. அது என்னன்னு தெரியல. நானும் பல கோவில்களுக்கு தரிசனம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு வெகு சில கோவில்கள் மட்டும்தான் நம்மளை வந்து ரொம்ப மனசு கவர்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு கோவில் வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கோவில். அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல, நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஈர்ப்பு வந்துருச்சு. நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் ஆலயத்துல போகும்போது மாலை அணிந்து விரதம் இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. செந்திலாண்டவரை போய் பார்க்கிற பொழுது மாலை அணிந்து விரதம் இருந்து போகணும். சரி, இன்னும் முதல் தடவை வந்து பங்குனி உத்தரத்துக்காக ஒரு ட்ரிப்பு நம்ம மாலை போட்டுருந்தோம். மாலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் விரதம் இருந்து போய் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு பங்குனி உத்தரத்துக்கு ஒரு மாலை போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு மேல விரதம் இருந்து அது போயிட்டு கொண்டு வந்தோம். அப்புறம் இப்ப வந்து
போன வாரம் வந்து வைகாசி விசாகத்தொட்டி மாலை போட்டு விரதம் வந்து போயிட்டு இப்போ நம்ம இது சொல்ல போறது வந்து போன அனுபவத்துக்கு தான். எனக்கு பங்குனி உத்தரம் விரதம் இருந்து சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தான். பார்த்துட்டு வந்துட்டு என்னன்னா, பங்குனி உத்திரம் முடியறதுக்கு முன்பாகவே நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதனால ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மாலை விரதம் கண்டினியூ பண்ணக்கூடாது, உடனே நம்ம வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. நான் பங்குனி உத்திரத்துக்கும் நான் சுவாமி பார்த்துட்டு வந்ததுக்கும் ஒரு 4 நாள் பங்குனி உத்திரம். இப்போ எப்படின்னா 5ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படின்னாதான் நான் 1ஆம் தேதியே சாமி தரிசனம் பண்ணிட்டேன். பாக்கி 4 நாள் இருக்கு. ஆனா நான் 2ஆம் தேதியே மாலையை வந்து பாத்தீங்கன்னா கழட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையா போயிடுச்சு. அது வந்து நம்ம தரிசனம் முடிஞ்சுதுங்கிறதுனால நம்ம கழட்டிட்டோம். அது எனக்கு மனசுக்கு ஒரு நெருடலாவே இருந்தது. என்னடா அது நம்ம பங்குனி உத்தரத்துக்கு மாலை போட்டோம், ஆனா உத்தரத்துக்கு முன்னாடியே நம்ம மாலை கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, இது என்ன ஒரு சோதனையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னால மனசு அதை ஏத்துக்கவே முடியல. சரி, அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு. சரி, வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதாரம் செய்த நன்னாள், அதனால வந்து நம்ம வைகாசி விசாகத்துக்கு மாலை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வைகாசி விசாகத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி மாலை போட்டான். மாலை போட்டு வைகாசி விசாகம் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு தான் போனோம். கிட்டத்தட்ட 21 நாள் விரதம் வந்துருச்சு. சரி, ரைட், ஓகே, வைகாசி விசாகம் முடிஞ்சுதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நமக்கு எல்லாமே நல்ல விதமா அமைஞ்சுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெயின்ல டிக்கெட் தான் ரொம்ப சிரமமா போச்சு. ஏன்னா இது வந்து ஸ்கூல் லீவு இருந்த டைம், அதனால ட்ரெயின்ல டிக்கெட்டும் கிடைக்கல. சில நேரத்துல பஸ்ல போயிட்டு வரலாம்னா அதுக்கு கூட சில இதுல டிக்கெட் வந்து இல்லை. ஏன்னா நான் இருக்கிறது சிதம்பரம், இங்க இருந்து செந்திலாண்டவர் கோயில் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரம் வரும். அவ்வளவு தூரம் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு போறோம்னா கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளா இருந்தாதான் போக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனாலயே கொஞ்சம் நாட்கள் தள்ளி தள்ளி போச்சு. சரி, அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய திருவருள். எனக்கு அந்த ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணதான் எனக்கு உண்மையிலே தெரியாது, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. வேற ஒருத்தவங்க நமக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. சரி, ரைட்டு, நான் அவங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. சரி, அவங்க பண்ணி கொடுத்தாலும் இறைவனுடைய திருவருள் நமக்கு அந்த நேரம் டிக்கெட் கிடைச்சிது. ஸோ அதனால ஒரு லக்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா முருகப்பெருமானுடைய திருவருள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது. என்னன்னா, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து சிதம்பரத்துல இருந்து ட்ரெயின் ஏறினேன். ஒரு 8:30 மணிக்கு ட்ரெயின் எடுத்தாங்க. காலையில கரெக்டா 5:30 மணிக்கு திங்கட்கிழமை காத்தால செந்திலாண்டவர் திருச்செந்தூர் போய் மிதிச்சாச்சு. 5:30 மணிக்கு மிதிச்ச உடனே நேரா வந்து திருவாவடுதுறை மடம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல இருக்கு. இங்க திருக்கைலாய பரம்பரை ஆதீனத்தை சேர்ந்தவங்க அங்க மடம் வச்சு நடத்துறாங்க. நான் நேரா அந்த மடத்துக்கு போயிட்டேன். மடத்துக்கு போயிட்டு இது மாதிரி சொல்லிட்டு பையெல்லாம் வச்சுட்டு நேரா கடற்கரையில போய் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்துட்டு நேரா மூவர் சமாதிக்கு போனேன். மூவர் சமாதிக்கு போய் அங்க மூவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு திரும்ப செந்திலாண்டவர் கோயிலுக்கு போனேன். கரெக்டா மணி 8:45. நான் வந்து எனக்கு அங்க குருக்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் திருச்செந்தூர் தான் வந்திருக்கேன், நான் இப்ப சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து சரிங்க, நீங்க 100 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு வந்துருங்க, நாங்க அங்க உங்களுக்கு நான் பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. சரி, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 100 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு உள்ளார போனேன். உள்ளார போனோடனே அப்புறம் போயிட்டு செந்திலாண்டவரை பார்த்து ஜெயந்திநாதரை பார்த்துட்டு இப்போ என்னென்ன சன்னதி சொன்னாலும் இந்த சன்னதிகள் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்தாச்சு. நமக்கு வேண்டப்பட்ட அவர் அந்த குருக்கள்கிட்ட போய் பார்த்தோம். அவர் ஒண்ணு இந்த திருச்செந்தூர்லேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம செந்திலாண்டவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட திருநீரும் கொஞ்சம் சந்தனமும் கிடைச்சது. அது இறைவன் முருகப்பெருமானினுடைய திருவருள். வாங்கிட்டு திரும்ப நேரம் மடத்துக்கு வந்துட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட், அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். திருப்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட். அதான் 8:45 உள்ள போனோம் கோயில் உள்ள. 9:15 அரை மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த கியூல நின்னா. 100 ரூபா டிக்கெட்டுக்கே அரை மணி நேரம் ஆச்சு சுவாமி பார்க்கறதுக்கு. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு 9:30 ஆமா 9:45 நான் மடத்துக்கு வந்துட்டேன். திரும்பி ரெஸ்ட். அப்புறம் 12 மணிக்கு போய் கடையில சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு திரும்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட். 3 மணிக்கு குளிச்சான். திருப்பி குளிச்சுட்டு மடத்திலே குளிச்சுட்டேன், கடலுக்கு போல. 3 மணிக்கு குளிச்சுட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நேரா செந்திலாண்டவர் மூவர் சமாதி தரிசனம், செந்திலாண்டவர் தரிசனம் 2 தடவையுமே நான் மூவர் சமாதி தரிசனம் பண்ணாம செந்திலாண்டவர் தரிசனம் பண்றது இல்லை. அதனால போய் செந்திலாண்டவரை போய் தரிசனம் பண்ணிட்டு இந்த தடவை ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. நான் சாயங்காலம் போகும்போது ரொம்ப ஃப்ரீயா இருந்தார் சுவாமி. நல்ல திருப்திகரமாக செந்திலாண்டவரை தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி ரூமுக்கு வந்துட்டு அப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் வந்து 7 மணிக்கு கிளம்பி வந்தோம். வந்து அப்புறம் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு ட்ரெயினை பிடிச்சி காலையில 6 மணிக்கெல்லாம் திங்கக்கிழமை நைட்டு 8 மணிக்கு ட்ரெயின் ஏறலாம். காலையில 6 மணிக்கெல்லாம் அங்கே சிதம்பரம் வந்தாச்சு. இது நம்ம செந்திலாண்டவரை தரிசனம் பண்ண அனுபவம். இதுல ஒரு சிறப்பு ஒண்ணு நம்ம வந்து சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னாக்கா, இங்க திருச்செந்தூர்ல வந்து என்னன்னா இப்படி ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சில பேருக்கு வந்து சில பேருக்கு இல்ல பல பேருக்கு அவர்களுடைய
வாழ்க்கையில நடந்த உண்மைகள். திருப்பதி போனா திருப்பம் வரும், அதே மாதிரி காசி கஷேத்திரத்துக்கு போனாலும் திருப்பம் வரும். இது எப்படின்னா அதாவது அந்த கஷேத்திரத்திற்கு உண்டான அதாவது மூர்த்தி, தலம், இது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தீர்த்தம், அது மாதிரி 3 நாளையும் சிறப்பு வாய்ந்தது இந்த திருச்செந்தூர். சரவண பொய்கை தீர்த்தம், அதான் கடல் தான், அது அக்னி தீர்த்தம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி செந்தில் ஆண்டவர் தீர்த்தம், தலம் திருச்செந்தூர், கையிலை அணைய செந்தில் பதிவாழ்வு பரமபதமாய செந்தில் பதிவாழ்வுங்கிற மாதிரி சுவாமி வந்து கைலாயத்திற்கும் வைகுண்டத்துக்கும் இணையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட திவ்ய கஷேத்திரத்துல இந்த கஷேத்திரத்தை மிதிச்சது, சரவண பொய்கை தீர்த்தத்துல நீராடுறது, அதே மாதிரி செந்திலாண்டவர் தரிசனம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும். இதை வந்து ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்ப எல்லாருக்கும் அல்வா அப்படின்னாக்கா தெரியும். ஆனா அந்த அல்வா என்ன சுவையில இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதை வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களால மட்டும்தான் அந்த சுவையை உணர்ந்து சொல்ல முடியும். அல்வா புளிக்குமா, இனிப்பா இருக்குமா, இல்ல காரமா இருக்குமா, இல்ல கசக்குமா, இது வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தவங்க மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அது மாதிரி இந்த செந்திலாண்டவர்களுடைய பெருமைகளை எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் கேட்கலாம். ஆனா அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் செந்திலாண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படிங்கிறது சொல்ல முடியும். அது மாதிரி இந்த செந்திலாண்டவர்களுக்கு வந்து ஒரே ஒரு முறை நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னாலே உங்க லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். இது ஒண்ணு. அதற்கு அடுத்தது, வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம வந்து லைஃப்ல எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இது வந்து நமக்கு நடக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு நடக்கும். முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் தான் காரணம். என் லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன். முதல் முறையா நான் செந்திலாண்டவருக்கு மாலை போட்டிருந்தேன். மாலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் விரதம் இருந்தேன். அந்த 30 நாட்கள் விரதம் வந்து பாத்தீங்கன்னா விரதம் நல்லபடியா போச்சு. விரதத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் பல பிரச்சனைகள் என் லைஃப்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. கோயில்ல சில தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனையே வந்தது. அதாவது நான் முதல்ல செந்திலாண்டவர் முறையா மாலை போட்டுட்டு விரதம் இருந்து விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்த பாருங்க. வந்து ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கே உடம்பு முடியாம போய் நிறைய பிரச்சனை எல்லாம் வந்து, என்னடா இது இப்படி போய் செந்திலாண்டவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னாங்க, என்னன்னா அதெல்லாம் கர்ம வினைகளை வந்து சுவாமி இப்படிதான் கழிப்பாரு, வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல எனக்கு உடம்பு முடியாம போச்சு. அதுக்கப்புறம் கோவில்ல பிரச்சனை. அதாவது என்னன்னா, நான் கோவிலுக்கு எனக்கும் அந்த ட்ரஸ்டிக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். நான் வந்து எப்படி பயன்படுத்தினா, நான் வந்து இந்த கோயில் பூஜையே எனக்கு வேண்டாம், நான் வேற ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேற கோவில் எனக்கு இருக்கு, இந்த கோயில் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சாவியவே கொடுக்குற லெவலுக்கு போயிருந்தேன்னா அப்ப எந்த அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பார்த்தா. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்து சுவாமி வந்து கொடுத்தாரு. ஆனா இது எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கிறது தான். அதுக்கு அடுத்து நான் எப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்ததோ அதுல இருந்து ஒரு 6 மாதம் கழித்து லைஃப்ல நான் மறக்க முடியாத ஒரு விஷயம், நான் எல்லாம் இந்த விஷயத்த செய்வேனா அப்படிங்கிறது நடக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது செந்திலாண்டவர்களுடைய அனுகிரகத்தால அதை நம்ம செஞ்சு முடிச்சோம். அது இங்க இருக்க சில பேருக்கு மட்டும் தெரியும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பொதுவுல சொல்ல விரும்பல. அதனால அது ஏன்னா நான் நினைக்கவே இல்லை என்னால இப்படி ஒரு காரியம் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு செந்திலாண்டவர் அதை நடத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி 2வது முறை நம்ம மாலை போட்டு போகும்போது வந்து அதுலயும் நமக்கு நல்ல ஒரு இது கிடைச்சது. அதே மாதிரி இந்த நியூஸ்ல எல்லாம் வந்து இந்த இது சொல்லுவாங்களே, அது பேர் என்னது, இந்த ஆர்டிகல் இதுல எல்லாம் வந்து நம்ம எழுதி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் வந்து இப்ப இதுல எல்லாம் வந்து நம்ம இது வருமா அப்படிங்கிறதுல எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நம்ம சாதாரணமா ட்விட்டர்ல எழுதிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம இது ஒரு ஆர்டிகலா வந்திருக்கு அப்படிங்கும்போது அது ஆர்டிகல்லாம் சும்மா வரல, நம்ம பேரு போட்டோ போன் நம்பரோட வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு விஷயம் தானே. நான் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் அது எனக்கு நடந்தது தானே. அது மாதிரி சில நிறைய விஷயங்கள் எனக்கு செந்திலாண்டவர் நிறைய கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததுக்கெல்லாம் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்து அவருக்கு நம்ம நன்றி சொல்ல போறோமோ தெரியல. அது மாதிரி இப்போ ஆக்சுவலா வந்து சொல்ல போனாக்கா, நான் வந்து எதுலையுமே நான் இந்த விரதம் ஆரம்பிச்சதுல இருந்து அதாவது மாலை போட கூடாது, அதுதான் பெரிய பிரச்சனை. நான் மாலை போடலாம்னு நினைக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்து மாலை போட்டு விரதம் இருக்குது அப்படியே தள்ளி 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 போகும். ஆனா எப்படியோ ஒரு இது முட்டி மோதி போராடி மாலை போட்டோம்னு வச்சுக்கலாம், அதுல இருந்து எதுவும் பிரச்சனையே இருக்காது. அதுக்கு அடுத்து எப்ப பிரச்சனை ஆகும்னா, எப்ப திருச்செந்தூர் போயிட்டு வர, ஏன்னா நான் போயிட்டு வரணும்னா எனக்கு ஒரு நாள் லீவ் வரும். அந்த ஒரு நாள் நான் யாரையாவது கோயில பாத்துக்க சொல்லி கோயில்ல பூஜைக்கு ஆளை வந்து மாத்தி விடணும். அதுக்கு பெரிய போராட்டம் பிரச்சனையா நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் நம்ம வந்து சாதாரண நாள் தான் மாலை போட்டு போறது இல்லை. நம்ம போறது பங்குனி உத்திரம், வைகாசி உத்திரம், இந்த மாதிரி நாள்ல அவர் குருக்கள்கிட்ட கேட்டோம்னா இந்த மாதிரி நாள்ல வராதே, நீங்க ஒரு வாரம் முன்னாடி வாங்கோ இல்ல பின்னாடி வாங்கோம்பார். அவர் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ள பார்த்தா நம்ம கோயில்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துடும், சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால கோயில விட்டுட்டு போக முடியாது. இப்படி எல்லாம் போட்டு வாட்டி வதைச்சு அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் நம்மளை
கூட்டிட்டு போவார். ஆனா கூட்டிட்டு போனாருன்னா நல்ல சிறப்பான தரிசனம் கொடுப்பார். அதே மாதிரி நான் இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கூட வந்து முருகப்பெருமான் இடத்துல வந்து ரொம்ப இதுன்னு சொல்லவே இல்லை. நல்ல தரிசனம் கொடுத்தாரு. ஏன்னா அதே மாதிரி அந்த பன்னீர் இலை பிரசாதம், அதே போல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண திருநீர், அதே மாதிரி அபிஷேகம் பண்ண அந்த சந்தன காப்பு உண்டு முருகருக்கு. நீங்க செந்திலாண்டவரை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். செந்திலாண்டவர் கவசத்தோட இருந்தாலும் அவருடைய முகம் ஃபுல்லா சந்தனத்தால சந்தன காப்பு பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த அந்த திருச்செந்தூர்ல அந்த குருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஒரு முறைன்னு ஒண்ணு உண்டு. அதாவது என்னன்னா, இப்ப திங்கக்கிழமை என்னது, செவ்வாய்க்கிழமை ராம்குமார், புதன்கிழமை ஆத்மா, அது இப்படி வந்து முறை மாறி மாறி வரும். இப்ப நீங்க எனக்கு வேண்டியவங்க அப்படின்னாக்கா திங்கக்கிழமை சாத்தின அந்த இது இருக்கு இல்லையா, சந்தன காப்பு இருக்கு இல்லையா, அது என்கிட்ட தான் இருக்கும். அன்னைக்கு இது பண்ணும் போது அலங்காரம் கலைக்கும் போது அதை எடுத்து வச்சுப்பாங்க. அப்ப அந்த பிரசாதம் அந்த குருக்கள் கிட்ட இருக்கும். அது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுப்பாரு. அது மாதிரி நமக்கு வேண்டிய குருக்கள்கிட்ட அது மாதிரி அந்த பிரசாதம், முருகனுக்கு அபிஷேகம் பண்ண திருநீர், முருகனுக்கு சந்தன காப்பு செய்த அந்த சந்தனம் இதெல்லாம் இருந்தது. அதை அவர் நம்ம கிட்ட நம்ம மேல இருந்த ஒரு பிரியத்துல அதை வந்து கொடுத்தாரு. இப்படி நமக்கு எல்லாமே முருகப்பெருமான் வந்து எந்த விதத்திலயும் கஷ்டங்கள் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாதான் வச்சாரு. நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கர்ம வினைய சுவாமி எப்படி கழிச்சாருன்னா இந்த விதத்துலதான். ஒண்ணு மாலை போடும்போது, மாலை போடுற வரையும் பிரச்சனையா இருக்கும். அதுக்கடுத்தது மாலை போட்டதுக்கு அப்புறம் விரதம் பூர்த்தி பண்ணும்போது, எப்படா இன்னைக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு சுவாமியை பார்த்துட்டோம்னா திருப்பி வந்து நம்ம மாலையை கேட்டு போறோம். அதுல வந்து பிரச்சனை. அந்த கோயிலுக்கு போக கூடாது அவ்வளவு இது பண்ணி இப்படி எல்லாம் தான் நம்ம வந்து அது வந்து தவறு கிடையாது. ஏன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு சுவாமிக்கு, இது செந்திலாண்டவர்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லல, நீங்க எந்த சுவாமிக்கு வேணாலும் போட்டுங்க. இப்ப மேல்மலையில ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கு போடுறாங்க, மேல்மருவத்தூர்ல இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கோயிலுக்கு போடுறாங்க, அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கூட மாலை போட்டு விரதம் இருக்கிறாங்க. பிரதானம் வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு தான் மாலை போட்டு விரதம் இருக்குது. இருந்தாலும் அது இவங்களுக்கு வந்து மாலை போட்டு இருக்காங்க, அது அவரவரோட விருப்பம். நீங்க எந்த சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருந்தாலும் உங்களுடைய கர்ம வினைகளானது குறையும். அப்ப அந்த கர்ம வினைகளை எப்படி குறைப்பாங்க அப்படின்னாக்கா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு வாத்தியார் இருக்காரு, பையன் வந்து 33 மார்க் வாங்கிட்டான் அப்படின்னாக்கா, வாத்தியார் பாப்பாரு, சரி 33 மார்க் வாங்கிட்டான், 2 மார்க் வாங்கினானா இவன் பாஸ், ஏன் ஒரு வருஷம் சும்மா இருக்கணும், பாஸ் போட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த 2 மார்க்குக்கு என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது கொஸ்டின்ல தப்பு தப்பாவது ஏதாவது எழுதியிருக்கானான்னு பாப்பாரு. அப்ப அவன் என்னென்னலாம் தப்பு தப்பா எழுதியிருக்கானோ அதுக்கெல்லாம் 1/2 மார்க் போட்டு விட்டுருவாரு. 1/2 மார்க் போட்டாருன்னா 4 கேள்விக்கு 1/2 மார்க் போட்டாருன்னா 2 மார்க் 35 பாஸ் இப்போ அப்படின்ட்டு. அப்ப இதே மாதிரிதான் இறைவன் வந்து பார்ப்பாரு, சரி நமக்காக இவன் வந்து விரதம் இருக்கிறான், சரி மாலை போட்டான், இவனுடைய கர்ம வினைகளை நம்ம கழிக்கணும். சரி எந்த விதத்துல கழிக்கலாம்? சரி ஒண்ணு இவனுக்கு பண கஷ்டம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உடல்ல ஏதாவது நோய் நொடி சிரமங்கள் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம், இல்ல வேலையில பிரச்சனை, இப்படி ஏதாவது மனக்குழப்பம் கவலைகள் இது மாதிரி ஏதாவது கொடுத்தாதான் நம்ம பண்ண கர்மாவானது போகும். எதுவுமே பண்ணாம நான் மாலை போட்டேன், நான் மாலை போட்டு நான் விரதம் இருந்துட்டேன், எனக்கு வந்து எந்த கரையும் கொடுக்க கூடாது, ஆனா வந்து எனக்கு கோடி கோடியா பணம் கொடுக்கணும், நான் கேட்டதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சா எந்த தெய்வத்துக்கும் நடக்காது. அதனால நம்ம மாலை போட்டு விரதம் இருந்தோம்னா நம்மளுடைய கர்மாவானது கழியும். அந்த கர்மாவை இறைவன் எப்படி கழிப்பாருன்னா, இப்படிதான். ஒண்ணு மன உளைச்சலோ அல்லது வேலைகள்ல சிரமங்கள் பிரச்சனைகள் இப்படியாகவோ, அப்படி இல்லைனாக உடல்ல ஏதாவது நோயினுடைய பிரச்சனை இது மாதிரி, இல்ல நம்மளுடைய பேரை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி. இப்ப ஏதாவது ஒரு இதுல வந்து இப்ப 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 நல்லா பேசிட்டு இருக்கோம், இதே இடத்துல வந்து நம்ம ஒருத்தரோட விவாதம் மாதிரி பண்ணோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு சண்டை சச்சரவு வர மாதிரி நம்மளுடைய இதையே வந்து நம்மளே கெடுத்துக்கிறோம். இப்படி எல்லாம் வந்து இது பண்ற மாதிரி நம்மளுடைய பேருக்கு அவ பேர் வந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளுடைய கர்ம வினைகளை இறைவன் வந்து கழிப்பாரு. அதான் நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம இவ்வளவு நாள் மாலை போட்டுருக்கோம், இப்பதான் நம்ம மாலை போட்டு விரதம் இருக்கிறோம், இப்ப போய் நமக்கு இந்த அளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு, நீ எல்லாம் கடவுளான்னு நம்ம சுவாமியை பேசுவோம். ஆனா அது கிடையாது. நம்ம கர்ம வினைகளை இறைவன் இவ்வாறெல்லாம் கழிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பொருள். அதனால நான் இப்ப என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். நான் வந்து சொல்ற அளவுக்கு இன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனா என் லைஃப்ல நடந்ததை விட்டு நான் இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். என்னன்னா, நீங்க எந்த சுவாமி வேணாலும் வழிபடுங்க, அது உங்களுடைய சுய விருப்பம். ஆனா ஒரே ஒரு முறை திருச்செந்தூருக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒண்ணு. முடிந்தால் மாலை போட்டுட்டு விரதம் இருங்க. ரொம்ப நேரம் ஆகுது, அதனால நான் சீக்கிரமா முடிச்சிடறேன். நான் இன்னும் அதிக நேரம் எடுக்கல. நான் மாலை போட்டு விரதம் இருக்கிறது மட்டும் எப்படி இருக்கிறதுங்கிறத நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மாலை போடும்போது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மாலை போடலாம். இதுக்கு வந்து வயது வரம்பு இதெல்லாம் எதுவும் கிடையாது. பெண்கள் மட்டும் 48 நாள் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையினால பெண்கள் குறைந்தபட்சம் 6 நாட்களும்,
அதிகபட்சம் 21 நாட்களும் விரதம் இருந்தா போதுமானது. அது உங்களுடைய டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 6 நாளா, 15 நாளா, 21 நாளாங்கிற உங்க விரதத்தை நீங்களே கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான். பச்சை கலர் வேட்டி, பச்சை கலர் சட்டை, பச்சை கலர் துண்டு இது ஆண்கள் கட்டணும். பெண்கள் வந்து பச்சை கலர் புடவை கட்டிக்கலாம். புடவை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இது பண்ணிக்கலாம். மாலை வந்து 2 ருத்ராட்ச மாலை, அதாவது பெரிய மாலை ஒண்ணு, அதுக்கு அடுத்தது சின்ன மாலை ஒண்ணு, அது துணை மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருத்ராட்சத்துல முருகருடைய படம் பொறித்த டாலர் இருக்கணும். இது மாதிரி மாலை வாங்கி அது உங்க வீட்டுல இருக்க பெரியவர்கள்ட்ட கொடுத்து நீங்களே மாலை போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு ஆலய அர்ச்சகர்கிட்ட போய் அவர்கிட்ட சொல்லி நீங்க மாலை போட்டுக்கிட்டாலும் சரி, இது ரெண்டுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மாலை வந்து எப்போ போடுறது அப்படின்னாக்கா, கிருத்திகை, விசாகம், வளர்பிறை, தேய்பிறை இந்த 2 சஷ்டிகள் இதுல வந்து நம்ம மாலை போட்டுக்கலாம். அது இப்படி எதுவுமே உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னாக்கா, நீங்க பிறந்த கிழமைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த கிழமையிலயோ இல்ல உங்க பிறந்த நட்சத்திரத்து அன்னையோ கூட நீங்க வந்து மாலை போட்டுக்கலாம். முதல் முறையாக மாலை போடுபவர்கள் மட்டும் வளர்பிறையில அது சஷ்டியில போடுறது ரொம்ப சிறப்பு. இது மாதிரி ஒரு நாள்ல நம்ம மாலை போட்டுட்டு மத்தபடி எல்லாமே அந்த விரதம் தான். சபரிமலைக்கு நம்ம மாலை போட்டா எப்படி இருப்போம்? செருப்பு போடக்கூடாது, பாய் படுக்க கூடாது. அதுக்கு அடுத்தது கூடுமான வரையிலும் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. மாமிசங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த மாலை போட்டு விரதம் இருக்காங்க அப்படின்னாக்கா அவர்களுடைய துணியை அவர்களே தான் துவைக்கணும். அவர்களே தான் துணியை மடிச்சு காய வச்சு மடிச்சு வச்சுக்கணும். வீட்டுல இருக்க வேற யாருமே தொடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் மாலை போட்டேன் அப்படின்னா என் துணியை நானே துவைச்சு நானே காய வச்சு நானே மடிச்சு வச்சிருவேன். எங்க அம்மாவோ வேற யாருமோ அந்த துணியை தொட மாட்டாங்க. அந்த மாதிரி சுத்தமா இருக்கணும். அதுக்கு அடுத்தது வீடை வந்து ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கணும். அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி விரதம் இருப்பாங்களோ அது மாதிரிதான் மாலை போட்ட விரதம் இருக்கிற மாதிரிதான் விரதம் இருக்கிறோம். அதாவது அவங்க செருப்பு, பாய், படுக்க இதெல்லாம் படுத்துக்கலாம். நம்ம மட்டும் இந்த மாதிரி விரதம் இருக்கணும். இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது வேற ஒரு வீட்டுக்கு, அதாவது வேற ஒரு இந்த மாதிரியான நடந்த வீட்டுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால அந்த மாதிரி பார்த்துங்க, அசைவங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும். இப்படி எல்லாம் நம்ம சுத்தபத்தமா விரதம் இருக்கணும். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விசேஷமாக விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. 48 நாட்கள்ங்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் 6 நாட்கள், அதுக்கு அடுத்தது 15, 21 இந்த நாட்கள்ல நீ 27 கூட வச்சுக்கலாம். இந்த ஏதாவது ஒரு நாட்கள்ல நீங்க போயிட்டு வந்துடலாம். அப்புறம் என்ன ஒண்ணுன்னா, நீங்க எங்க மாலை போடுறீங்களோ அங்கதான் வந்து மாலையை கழட்டணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டுல மாலை போட்டீங்க அப்படின்னாக்கா திரும்பி உங்க வீட்டுலதான் வந்து மாலையை கட்டணும். சில பேர் வந்து திருச்செந்தூர்ல முருகரை பார்த்த உடனே அந்த கடற்கரையிலேயே மாலை கட்டிடுறாங்க. அது வந்து செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. எந்த இடத்துல நம்ம மாலை போட்டுமோ அந்த இடத்துலயே வந்து மாலையை கட்டிக்கணும். மாலையை கட்டிட்டு நம்ம அப்படியே விரதத்தை அப்படியே பூர்த்தி பண்ணிக்க வேண்டியதுதான். என்னன்னா இப்ப மாலையை கட்ட இப்ப நீங்க திங்கட்கிழமை காலையில மாலையை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைய ஒரு நாள் விரதமாவே இருக்கணும். அதாவது எப்படின்னா பாய்ப்படுத்த இல்லாம இத்தனை நாள் எப்படி விரதம் கடைபிடிச்சிங்களோ அது மாதிரி விரதம் வந்துட்டு மறுநாள் காத்தாலையில இருந்து இது பண்ணிக்கலாம். மாலை போடுவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோவில்ல போய் முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது மாதிரி நான் நாளைக்கு மாலை போட போறேன், நல்லபடியா விரதம் பூர்த்தி ஆகணும், விரதத்துல எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஆலயத்திலையும் நல்ல விதமா வந்து உங்களை தரிசனம் பண்ணணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, திரும்பி என்ன நல்லபடியா வந்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு திருப்பியும் என்ன எப்பயும் போல இது மாதிரி மாலை போட்டு விரதம் இருக்க வைங்க அப்படின்னு சொல்லி நல்ல விதமா முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது வந்து மாலை போடுவதற்கு முதல் நாள் செய்ய வேண்டியது. அப்புறம் மாலை போட்டதுல இருந்து நம்ம எப்பயும் போல இருக்கிறதா. முருகப்பெருமானுக்கு அநேக கோடி மந்திரங்கள் இருந்தாலும் அவருக்கு பிடித்தமானது திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம். இதுல எது வேணுமே நம்ம பாராயணம் பண்ணலாம், யூடியூப்ல போட்டு கேட்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்தது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம யூடியூப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது தனிப்பட்ட ரீதியா சந்தேகங்கள் மாலை போடுறதை பத்தி இருந்ததுன்னா என்கிட்ட தனியா கேளுங்க, நான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப நேரம் நானே பேசிட்டோம்னா